எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற கொல்லிக்கு வந்திருக்கேன். அந்த கொல்லியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாங்காய் மரம் ஒன்று இருக்குங்க. அதில் வந்து நிறைய மாங்காய், ஒட்டு மாங்காய் தான் வந்து காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்துல தான் மாங்காய் வந்து நிறையவே வைக்கும். அந்த மாதிரி தான் இதுலேயும் இதோட பழம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எங்கள் மரம் கிடையாது, இது வேறு ஒருத்தவங்களோட மரம். நானே வந்து தெரியாமல் காய் பறிக்கலான்னு சொல்லிட்டு தாங்க வந்தேன். கிட்டண்டே கை கெட்டுற தூரத்தில் இருந்ததுக்கு அவங்க என்னடானா காட்டில் மரத்தை வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து போகிறவங்க வரவங்கெல்லாம் பறிக்கிற வேண்டிய நிலைமையாகி போச்சு. அப்படித்தான் நானும் பறிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். கீழே ஒரு பழம் விழுந்து கிடந்தது, எடுத்து பார்த்தேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன 4 பறிச்சுட்டு நம்ம இடத்த காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் சுற்றி பார்த்துட்டு யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா ஆனால் ஒருத்தருமே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மாங்காவை கையோடு பறிச்சிட்டேங்க. ஆனால் ரொம்பவே ஆசையாக இருந்தது, இன்னும் நிறைய பறிக்கணும் போல் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, அதுதான் நம்ம மரம் இல்லையாச்சு. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டோம் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சத்தம் கேட்டுதுங்க. எடுத்தேன் பாரு ஓட்டம், வீட்டில் தாங்க போய் நின்னனே.